டேய் டேய் என்னடா ஆச்சு? போயிட்டாடா. என்னடா சொல்ற? லவ்க்கு காசாடா முக்கியம். லவ்னு ஒன்று இருந்தா ஃபெயிலியர்னு ஒன்று இருக்க தான் செய்யும். இங்க எல்லாமே 50-50 தான். லைஃபே ப்ராபபிலிட்டி தான். விட்ரா, ஃபீல் பண்ணாத. டேய் எல்லாரும் அடிக்க போறா, ஆஃப் பண்றா. டேய் 11 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு எப்படி தூங்கிடுறாங்க. இது வேற எனக்கு பாரு தடிக்க விட்டு. போனா இதே வச்சுதுன்னு தெரியல. கட் ஆயிடுச்சா? விட மாட்டானுங்களே. ஹலோ ஹலோ பாலாஜி, நான் அர்ஜுன் பேசுறேன்டா. சொல்லுடா. நாளைக்கு ஒரு கேஸ் விஷயமா சென்னை வரேன்டா. எங்க இருக்க? வீட்டில் தான்டா. லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ண மாதிரி அங்கே தான் ஸ்டே பண்ண போறேன். சரிடா, ஓகேடா. உனக்கு இடம் தெரியல, நீயே வந்துடு. ஓகேடா. சீக்கிரம் வந்துடுறா. பாய். ஏய் அர்ஜுன் வாடா. என்ன மார்னிங்கே வர, என்ன லேட் ஆயிடுச்சு? கொஞ்சம் வேலை இருந்ததுடா. ஆமா, என்னாச்சு அவனுக்கு? லவ் ஃபெயிலியர்ரா. லவ் ஃபெயிலியரா? சரி விடு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரைட் வாடா, பேசலாம். ஏய், முக்கியமான விஷயம்டா. சரி சொல்லு. நீ கேஸ் விஷயமா வந்தான்ல, அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை பார்த்தேன். அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். அவனை பிடிக்கலான்னு தான் போனேன், பட் முடியல. எப்படியும் பிடிச்சிடணும்னு ஃபாலோ பண்ணேன். நான் நினச்சி போனது ஒன்று, ஆனால் அங்கே நடந்தது ஒன்று. அந்த ரவுடி யாரையோ பார்க்க போனோம். என்னடா நான் சொன்ன விஷயத்த முடிச்சு கொடுத்துருக்கியா? முடிச்சிடலாம்டா, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஏய், நான் இது இப்போ உடனே எடுத்துகிட்டு போய் ஆகணும்டா. உனக்கு எவ்வளோ நாளும் பணம் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணத்துக்காக இல்லைடா, அதை ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்ணுறேன். அப்போ இதை பண்ண முடியாதா? சாரி. அவன் அந்த ரவுடி கிட்ட ஒரு செம்ம டீலை பற்றி பேசிட்டு இருந்தான், பட் அந்த ரவுடி அதை முடியாதுன்னுட்டான். இந்த டீலை மட்டும் நம்ம முடித்தோம், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். என்னடா சொல்கிற? டேய் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குடா. ஆனால் செட்டில் ஆகிடலாம், கரெக்டாக பண்ணோன்னா. டேய் இதெல்லாம் சரியாக வருமாடா? வருண்டா. இப்போ நான் என்ன பண்ணுன்ற? நான் சொல்கிறேன், அதை மட்டும் செய். டேய் டேய் அர்ஜுன், டேய் ஏந்திரா. டேய் டேய் ஏந்திரா. டேய் அபிஷேக் செத்துட்டா நினைக்கிறேன்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, காலையிலேருந்து ஏப்பிட்டே இருக்கேன்டா, எந்திரிக்கவே மாட்டேன்டா. வாடா வந்து பாடுறா. எப்படா? லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிட்டான் போலடா. இப்போ பெரிய பிரச்சனைடா. எப்படா? இது மர்டரா சூசைடான்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்தால் நம்ம தானே மாட்டுவோம். ஐயோ, லவ் பண்ணுறது தான் பிரச்சனை நினச்சான். லவ் பண்ணுற கூட இருக்கிறது கூட தான் பிரச்சனை போகுதுடா. அவனும் செத்துட்டான், அவன் லவ்வும் போயிடுச்சு. ஆனால் உயிரோட இருக்க நம்மளை சாவடிக்க. இதுக்கு ஒரு வழி தான்டா இருக்கு. என்ன வழிடா? இது மர்டரா சூசைடான்னு போலீஸ் சந்தேகப்படுறதுக்குள்ள இது சூசைட் தான் நம்மகிட்ட எதனா எவிடன்ஸ் இருக்கா பார்க்கணும். எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னா உருவாக்கணும். டேய் இப்போ என்னடா பண்ணுறது? லவ் ஃபெயிலியர்னு சொன்னல, அவன் ஆள்கிட்ட பேசணும். அவன் ஃபோன் எடுத்துட்டு வா.
ஃபோன் ஒரு நிமிஷம் கொடு. அவன் பர்த்டே டேட் சொல்லு. February 23. அவன் லவர் டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? தெரியலையே. நல்லா யோசிச்சு பாடுறா, எப்பயாவது சொல்லியிருப்பான். ஒரு டைம் சொல்லியிருக்காண்டா, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே வருவாங்க. அப்படின்னா 29 February. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு பாரு. அவன் ஆள் பேர் சொல்லு. பேரு ஞாபகம் இல்ல. ஃபேஸ்புக் இப்போ ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல பார்த்தா எனக்கு தெரியும். Don't worry, everything will be all right. என்னடா சொல்ற? இல்லடா, ஃபேஸ்புக் போலாம் டேட்டா ஆன் பண்ண இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கட்டு. மெசேஜ் தானடா, இதுல என்ன இருக்கு? இல்லடா, எல்லா கான்வர்சேஷனும் டெலிட் ஆயிருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. சம்திங் ராங். ஆமா, யார் அவன்? ஸ்ரீராம். அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? பண்ணு. நீயே பேசு. ஹலோ, ஸ்ரீராமா? ஆமா, நீங்க யார்? அபி ஃபோன்லேருந்து கால் பண்றீங்க? நான் அபி ஃப்ரெண்டு. அபி இறந்துட்டான், அதான் சொல்லான்னு. சரி, இவங்கள மறந்துட்டோமே. பேச மாட்டேன். ஹலோ. ஹலோ, இதை வேற யார்ட்டையா சொல்லிட்டீங்களா? இல்லை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். சரி, நீங்க யார்ட்டையும் சொல்றாதீங்க. ஏன்? இல்ல சொல்றாதீங்க, நான் வரேன். என்னவா? யார்கிட்டையும் சொல்ல வேணாங்கிறான். வரானா? யார்ட்டையா சொல்லிட்டீங்களா? நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல. நீ சொல்லு, என்ன நடக்குது? இதை செய்திக்கு உங்க ஹெல்ப் வேணும். உங்க ஹெல்ப் இல்லாம என்னால் அதை செய்ய முடியாது. இதுங்கிற எது? ஸ்மக்லிங். என்னது? ஸ்மக்லிங். நானும் அபி ஒன்றா பிஃபார்ம் படித்தோம். அபி ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுட்டான். நான் ஒரு டாக்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். டாக்டர் நான் சாதாரண டாக்டர் இல்லை, அவர் பெரிய சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? அப்படி நாங்கள் யாரும் கேள்விப்பட்டதில்லை. ஒரு நின்று போன ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ணுறதுல ஒரு மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த உலகத்தில் யாருமே சாவலைன்னா எப்படி இருக்கும்? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த மெடிசன் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுக்கும் அபி செத்ததுக்கும் என்ன சம்பந்தம்? அபி ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்காக டாக்டர் வீட்டுக்கு வந்திருந்தேன். டேய், நீ என்ன இங்க வந்தா? வீட்டுக்கு போனேன், நீ இங்க இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். சரி வா. என்னடா மூட்டு வாடா. வா வா வா. என்னடா சிவா? டேய், என்னன்னு சொல்றா? டேய், நீ என்ன வந்த? என்னடா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா, அது சொல்லலாம் தான் வந்தேன். ஒரு கால் பண்ணிட்டு வர மாட்டேன்? லவ் ஃபெயிலியர் கால்லாம் பண்ணிட்டு வரணும் தோணும். எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? சரி, இங்கே
சொல்கிறா. எப்பவும் மீட் பண்ணுற இடத்துக்கு வரணுமா? எதுக்கு? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? போலீஸ்கிட்ட மாட்டாமல் பார்த்துக்கூடா, இது பேண்ட் மெடிசன்ஸ். சரி ஓகே, நாளைக்கு நேரில் பார்த்துக்கலாம். சரி பாய். என்னது பேண்ட் மெடிசன்ஸா? பெருசா சிக்கும் போல. இவன் வேற இங்க இருக்கா? ரைட், பண்ணிடலாம். சா, என்னடா? நாளைக்கு நான் வந்து கூப்பிட்டு போறேன். நீ வா. எங்கடா? நீ வா, நான் சொல்றேன். அடுத்தலாம் நானும் அப்படியே அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். எப்படியாச்சும் அவரை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிடலாம் தான் நினச்சேன். அப்போ இதை பண்ண முடியாதா? சாரி, அவன் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு தோணுச்சு. அதனால தான் அவன் முடியாதுன்னு சொன்னதை நானே முடிக்கணும்னு நினச்சேன். என்னடா நடக்குறீங்க? என்ன நடக்குதுல்ல எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த டீலை முடிச்சா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். அப்போ இந்த டீலை முடிச்சா நம்ம நிறைய காசு கிடைக்கும்ல? அப்போ எனக்கு எல்லாம் மறுபடியும் கிடச்சிடும்ல? என்ன திருந்தவே மாட்டடா நீ, எப்போ பார்த்தாலும் லவ்னு. சரி வா, போயிட்டாங்க நினைக்கிறேன், போகலாம். நீங்களா? என்ன டாக்டர், எங்களை எதிர்பார்க்கலல்ல? இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த டீலை நாங்கள் முடிச்சு தரோம். எந்த டீல்? நடிக்காதீங்க டாக்டர், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நாபி இருக்குல்ல? என்கிட்ட தான் இருக்கு. சரி ஓகே, இதை நான் காசுக்காக பண்ணல, என் லவ்வுக்காக பண்ணுறேன். அவள் லைஃபுக்கு இந்த பேண்ட் மெடிசன்ஸ் ரொம்ப முக்கியம். இதோ நான் இதை லவ் ஃபெயிலியர் ஆனதால் தான் மாட்டேன். இந்த டீலை முடிச்சு கொடுத்தா எனக்கு காசு கிடைக்கும். அப்போ எனக்கு எல்லாம் மறுபடியும் கிடச்சிடும். லவ்வுங்கிறது காசு பார்த்து வர்றது இல்லை, அப்படி வந்து அது லவ்வே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு இந்த டீலை முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு தேவை காசு இல்லை. அது சொல்லுங்கள். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடுப்பேன். இந்த டீல் நாங்கள் முடிச்சு தரோம். இதான் நடந்துச்சு. ஆமாம், இது வரைக்கும் அபிஷேக் செத்ததுக்கு காரணமே தெரியல. அபிஷேக் நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், அதனால உடம்புல இருக்க எல்லா இருக்கச்சும் சுருங்கிடுச்சு. உடம்புல தான் நம்ம ட்ரக்ஸ் எல்லாத்தையும் வைக்க போகிறோம், அதான் ஸ்மகிள் பண்ண போகிறோம். இதான் பிளான். அப்போது அபிஷேக் சாகலையா? இல்லை, அபிஷேக் சாகல். அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால அபிஷேக்கோட ஹார்ட் பீட்டும் பல்ஸும் தெரியாது, ஆனால் உயிரோடு தான் இருக்கான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மாட்டிக்க மாட்டீங்க? அதெல்லாம் அந்த டாக்டர் பார்த்துப்பாரு. அவன் எப்படி திருப்பி எழுந்திரிப்பான்? அதுக்குன்னு ஒரு தனி ஆன்டிடோட் இருக்குது, அது போட்டால் அவன் திருப்பி நார்மல் ஆகிடுவான். இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நான் இதை பணத்துக்காக மட்டும்தான் பண்ணுறேன். இதனால் எங்களுக்கு என்ன லாபம்? வர பணத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பிளான் போட்டபடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணணும், அது மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஏர்போர்ட்டில் போலீஸ் நான் மாட்டாமல் இருக்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். போலீஸை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ டாக்டர். நீங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் அப்படியே பிடிச்சிட்டோம். நாங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணுறோம், வரீங்களா? சரி சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். வராரோம். டாக்டர், நீங்கள் சொன்ன இடத்துல அப்படியே ஒப்படைச்சிட்டோம். காசு? நீங்கள் இருந்த வீட்டில் ஒரு பீரோ இருக்குது, அதில் நான் பணம் வச்சுருக்கேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 1 minute, இந்தாங்க கீ. அவனை அப்படியே ஏஞ்சிக்க முடியாமல் பண்ணிவிடுங்க. என்ன சொல்கிறீங்க? அவனை சாவடிச்சிருங்க. டேய்,
என்னடா பேசுறீங்க? அவன் சொல்லுதான்டா கரெக்டு. 4 3 பிரிக்கிறது இன்னும் ஈஸி தான். அதுக்காக டாக்டர் அவனை சாவடிச்சிருக்கான். எதையுமே 3 பிரிக்கிறதோட 2 பிரிக்கிறது இன்னும் ஈஸி இல்லை? காசு ஒருத்தம் போட்டுடலாம். டாக்டர் அவங்க எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். என் சேரை வேணாலும் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவன் உயிரோடு இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஓகே, நானும் டாக்டர் தான், எனக்கு உயிரோட வேலை தெரியும், இல்லை நான் பார்த்துக்கிறேன். பட் ஒன்று இதால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சரிடா. ஏய் என்னடா வீடு திறந்துருக்கு? ஒரு பணம். எக்ஸ்பிரஷன் குத்தெல்லாம் போதும், உள்ள வாங்க. குடிங்க. நீ எப்படி உயிரோட வந்தேன்னு கேட்குறீங்க? நான் தான் காப்பாற்றினேன். நீயா? அன்னைக்கு ஸ்மக்லிங் பற்றி பேசிட்டு அர்ஜுன் போய் தூங்கிட்டான். நான் இந்த ஸ்மக்லிங் பற்றி அபிஷேக் கிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அபிஷேக்கும் ஏதோ ஸ்மக்லிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். 2 விஷயத்தையும் வச்சு பார்க்குறப்ப இது 2 ஒரே விஷயம் தானே எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்புறம் கடைசியில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்போ என்னடா பண்ணுறது? நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம். பாய் இப்போ கூட முடியலையா? டேய் என்னடா பண்ணீங்க? எல்லாம் குடிச்சிங்கல்ல, எல்லாம் கலந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு கேட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டியா? ரெடியா? கனவா? நம்மளை ஹீரோ ஆக விட மாட்டாங்களே. டேய் நீ எங்கடா கிளம்பிட்டு இருக்க இந்த நேரத்தில்? இங்கே February 29 அவன் பர்த்டேடா, அதான் விஷ் பண்ண போகிறேன். சரி அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு செம்ம கனவுடா. கனவா? அதில் உனக்கு லவ் ஃபெயிலியர். அப்போ கனவுல கூட நல்லது நினைக்க மாட்டல? லவ்னு ஒன்று இருந்தா ஃபெயிலியர்னு ஒன்று இருக்க தாண்டா செய்யும். அப்போ லவ் ஃபெயிலியர்ன்றியா? கனவுல சில நடக்காது தம்பி. நீ காதல்ன்ற கனவுல இருக்க, நான் கனவை காதலிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். உன் கனவு நடக்காதுன்றதுனால என் காதல் நடக்காதுன்றியா? காதலும் சரி கனவும் சரி யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கான முயற்சி எடுத்தால் தாண்டா அதை அடைய முடியும். என்னடா எய்மு ட்ரீமுன்ற லெவலுக்கெல்லாம் பேசுற? வெறும் கனவு தானடா. வெறும் கனவு தாண்டா எல்லாரும் சும்மா விட்டுடுறாங்க. அந்த கனவை நிஜமாக்குறதுல தான் கிக்கே இருக்கு. இது புரியாம கனவு மனசோட முடிச்சுக்கிற எல்லாருமே முட்டாள் தான். பா சாமி ஆளை விடுறா, நான் கிளம்புறேன். போடா டே இப்போடா. ஒருத்தன் கத்த பேசினா உடனே காண்டாயிடுவீங்க. இப்போ யாரா கால் பண்றது? இது வேற எப்பவும் தடுக்கிட்டோம். கட் ஆயிடுச்சா? என்ன கனவுல வந்த மாதிரியே ஃபோன் வருது, கால் தடுக்குது, எடுக்கிறதுக்குள்ள கட் ஆகுது. 100 கால் வந்தா பார்த்துக்கலாம். ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன்டா. நாளைக்கு ஒரு கேஸ் விஷயமா சென்னை வரேன்டா. அப்போ இது நடக்கிற கனவா?